அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில நகரங்கள் பெரும் இடங்கள் அல்ல, அவை வரலாற்றின் இதயம், ஆன்மீகத்தின் கலங்கரை விளக்கங்கள். அப்படிப்பட்ட ஓர் அற்புத நகரம்தான் மதீனத்துன் முனவ்வரா, அதாவது ஒளி வீசும் நகரம் என்று அழைக்கப்படும் மதீனா. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தனது கதவுகளை அகலத் திறந்த இந்த நகரம் வெறும் யாத்ரீகத்தின் தளமாக மட்டுமல்லாமல் இஸ்லாமிய நாகரீகத்தின் தொட்டிலாகவும் அன்புக்கும் சகோதரத்துவத்துக்கும் அடித்தளமிட்ட பூமியாகவும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களின் இதயங்களில் வீற்றிருக்கின்றது. இப்போது நாம் யத்ரிப் என்ற பெயரை உதறிவிட்டு மதீனத்துன் நபி, நபியின் நகரம் என்று வரலாற்றில் நிலைத்த இந்த உன்னத பூமியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் ஒளிரும் இடங்களை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மதீனாவின் ஆன்மா என்று எதனை கூறுவதானால் அது மஸ்ஜிதுன் நபவிதான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிறுவப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசலாகும். இதை வெறுமனே ஓர் கட்டிடமாக பார்ப்பதை விட இதுதான் இஸ்லாமிய சமூகத்தின் முதலாவது அரசியல், ஆன்மீக மற்றும் கல்வி மையமாக திகழ்ந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் அமைக்கப்பட்ட பின் அங்கேயே தங்கினார்கள். அவர்கள் மரணித்த பின் அதே இடத்தில் அடக்கமும் செய்யப்பட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் பள்ளிவாசலில் தொழும் ஒரு தொழுகை மற்ற பள்ளிவாசல்களில் தொழும் 1000 தொழுகைகளை விட சிறந்ததாகும், மஸ்ஜிதுல் ஹரமை தவிர என்று கூறினார்கள். ஆதாரம் புகாரி. மஸ்ஜிதுன் நபவியின் மையப்பகுதியில் உள்ள ஒரு பகுதி அல் ரவுலத்து ஷரீஃபா, புனித தோட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது வீட்டிற்கும் எனது மேடைக்கும் இடையில் உள்ள பகுதி சுவனத்தின் தோட்டங்களில் ஒரு தோட்டமாகும். ஆதாரம் புகாரி. இன்று லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் நபிகளாரின் அடக்கஸ்தலத்தை, பச்சை குவிமாடம் அமைந்துள்ள இடம் தரிசிப்பதற்காக சுவனத்தின் ஒரு பகுதியான அந்த இடத்தில் நின்று இறைவனை தொழுவதற்காகவும் உலகின் பல திசைகளில் இருந்து இங்கே வந்து குவிகின்றார்கள். இந்த தரிசனம்தான் ஒரு முஸ்லிமின் வாழ்வின் மிக உன்னதமான இலக்குகளில் ஒன்றாகும். மதீனாவில் உள்ள முக்கியமான இடங்களில் இஸ்லாத்தின் ஆரம்பகால போராட்டங்கள் மற்றும் அர்ப்பணிப்புகள் தெளிவான தடயங்கள். இதில் 2 மஸ்ஜிதுகள் மிக முக்கியமானவை. மஸ்ஜிதுல் கூஃபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தபோது முதலில் தங்கிய இடம் கூஃபா என்ற ஊராகும். அங்கேதான் இஸ்லாத்தின் வரலாற்றில் முதலில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசலை கட்டினார்கள். தூய்மையின் அடிப்படையின் மீது நிறுவப்பட்ட பள்ளிவாசல் என்று அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 108வது வசனத்தில் குறிப்பிடுகின்றது. இந்த பள்ளிவாசலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கூஃபா மஸ்ஜிதில் தொழுவது ஒரு உம்ராவிற்கு நிகரானது. ஆதாரம் திருமிதி. நபி அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூஃபா மஸ்ஜிதுக்கு சென்று தொழுவது வழக்கம். மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லாக்களுடைய பள்ளிவாசல், மஸ்ஜிதுன் நபவியில் தொழுது கொண்டிருந்த போதிலும் முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்தில் ஜெருசலேமில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவின் திசையை நோக்கியே தொழுது வந்தார்கள். இந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிப்லாவை மாற்றுமாறு வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். குர்ஆனின் கட்டளைப்படி தொழுகையின் நடுவே கிப்லா மாற்றப்பட்டது. மஸ்ஜிதுல் ஹரமை நோக்கி நபி அவர்களுக்கு அல்லாஹ் அருளினான். 2 கிப்லாக்களின் திசையை குறிக்கும் 2 மிஹ்ராபுகள் இந்த பள்ளிவாசலில் இருந்ததனால் இது மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லாக்களுடைய பள்ளிவாசல் என்று பெயர் பெற்றது. இது முஸ்லிம்களின் ஒரு முக்கியமான ஆன்மீக மாற்றத்தை குறிக்கின்றது. பக்ஈத் எனும் ஜன்னத்துல் பக்கி, மதீனாவின் அடக்க ஸ்தலம், மஸ்ஜிதுன் நபவியின் அருகிலேயே அமைந்துள்ள ஒரு முக்கியமான அடக்கஸ்தலம்தான் ஜன்னத்துல் பக்கி.
இந்த அடக்கஸ்தலம் இஸ்லாமிய வரலாற்றில் ஆழமாக பதியப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், தோழர்கள், சஹாபாக்கள், அவர்களின் மனைவிமார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன்கள் மற்றும் எண்ணற்ற இஸ்லாமிய அறிஞர்கள் இங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் பக்கீக்கு சென்று அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது வழக்கம். ஆதாரம் முஸ்லிம். இங்கு அமைந்துள்ள வெறும் கல்லறைகள் அல்ல, ஈமானிய வாழ்வின் சாட்சியங்கள். முஸ்லிம்கள் இங்கு சென்று அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது நபிகளாரின் வழிகாட்டுதலின்படி அமைந்த ஒரு பாரம்பரியமாகும். மதீனா, இந்த நகரம் வெறும் செங்கற்களாலும் சுண்ணாம்பினாலும் கட்டப்படவில்லை. அது அர்ப்பணிப்பு, தியாகம், சகோதரத்துவம் மற்றும் சத்தியத்தின் அஸ்திவாரத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கின்றது. இங்கே உள்ள ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு மூளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றன. உலகில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது இங்கு சென்று அந்த உன்னத தீர்க்க தரிசனத்தின் நகரத்தின் அமைதியையும் ஒளியையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மதீனாவின் தரிசனம் நம் இதயங்களில் ஈமானிய ஒளியை ஏற்றி நம் வாழ்வை நபிகளார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சுன்னா வழியில் அமைத்து கொள்ள ஒரு உந்து சக்தியாக அமையும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அல்லாஹுவின் கிருபையால் இத்தகைய பயனுள்ள இஸ்லாமிய சிந்தனைகளை தொடர்ந்தும் பெற்றிட எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு லைக் மற்றும் ஷேரும் இந்த நற்செய்திகளை அதிகம் பேரை சென்றடைய செய்யும் ஒரு தர்மமாகும். எனவே மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் ஈருலகிலும் வெற்றி பெற வல்ல ரஹ்மான் துணை நிற்பானாக. இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.